எல்லா புகழும் இறைவனுக்கே. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கிழக்கரை கிச்சன். இன்றைக்கி நம்ம சேனலில் முஸ்லீம் கல்யாண ஸ்டைல் தேங்காய்பால் நெய்ச்சோறு எப்படி செய்யலாம் தான் பார்க்க போகிறோம். இது பிரியாணியே தோற்று போகிற அளவுக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இப்போ தான் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த ரெசிபி செய்கிறதுக்கு நான் 3/4 கிலோ பாஸ்மதி ரைஸ் எடுத்திருக்கேன். இதை 2 தண்ணி அலசிட்டு ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சுக்கிடலாம். அடுத்து ஒரு குக்கர் எடுத்திருக்கேன். இதில் 2 டேபிள் ஸ்பூன் கோகோனட் ஆயிலும் 2 டேபிள் ஸ்பூன் கீயும் சேர்த்துக்கிறேன். இதுக்கு கோகோனட் ஆயில் சேர்த்தா தான் நல்ல மணமாகவும் டேஸ்ட்டாகவும் இருக்கும். இப்போ எண்ணெய் நல்லா சூடாயிருச்சு. அடுத்து இதுக்கு தேவையான பொருட்கள்லாம் எடுத்து வச்சுக்கிடலாம். 4 பட்டை சேர்த்துக்கிறேன், 5லேருந்து 6 ஏலக்காய், 5-6 கிராம்பு, ஒரு ரம்பலை, கொஞ்சம் பெரிய சைஸ் ரம்பலை தான், அதை தீயில வாட்டிட்டு கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். அப்புறமா 2 கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன். கருவேப்பிலை கொஞ்சம் அதிகமாக சேர்த்தா நல்ல மணமாக இருக்கும். இப்போது இது எல்லாமே நல்ல எண்ணெயில் பொரிஞ்சு வாசனை வரணும். நான் எப்பவும் சொல்கிற மாதிரியே ரம்பலை உங்கள்கிட்ட இருந்தால் சேர்த்துக்கோங்க, இல்லைனா ஸ்கிப் பண்ணிக்கிடலாம். பட் எங்கள் ஊர் ஸ்டைலில் செய்யும்போது கண்டிப்பாக ரம்பலை சேர்ப்பாங்க. இப்போது இது நல்லா பொரிஞ்சிருச்சு. அடுத்து இதில் கட் பண்ணி வச்சுருக்கிற 100 கிராம் பல்லாரி வெங்காயத்தை சேர்த்துக்கிறேன். இந்த பல்லாரி வெங்காயம் நம்ம பிரியாணிக்கு வதக்குற மாதிரிலாம் வதக்கக்கூடாது, பொன்னிறமாக. ஸோ இது கண்ணாடி பதம் வர வரைக்கும் வதங்கினா போதும். இது ரொம்ப பொரிஞ்சிருச்சுன்னா நெய்ச்சோரோட கலர் மாறிடும். இப்போ இந்த அளவுக்கு வதங்கினதுக்கப்புறம் இதில் கட் பண்ணி வச்சுருக்கிற 1/4 கைப்பிடி அளவு புதினா, 1/4 கைப்பிடி அளவு மல்லி இலைகளை சேர்த்துக்கிறேன். இப்போது இது சேர்த்ததுக்கப்புறம் நல்ல மணம் வர வரைக்கும் வதக்கி விட்டுக்கோங்க. நான் இன்றைக்கி பாஸ்மதி ரைஸ் யூஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் எந்த ரைஸ் தான் யூஸ் பண்ணேன்னு கிடையாது. ஜீரா சம்பா ரைஸோ இல்லைன்னா நம்ம நார்மல் சாப்பாட்டு ரைஸோ யூஸ் பண்ணலாம். இப்போ நம்ம சேர்த்த புதினாவும் மல்லி இலையும் நல்லா வதங்கி வாசனை வந்துடுச்சு. அடுத்து இதில் 2 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போது இதோட பச்சை வாசனையும் போய் நல்ல வாசனை வரட்டும். ஸோ நம்ம சேர்த்த இந்த எல்லா பொருட்களுமே சரியான அளவுகளில் சேர்த்தா தான் நம்ம நெய்ச்சோறு ரொம்ப டேஸ்ட்டாகவும் நல்ல மணமாகவும் இருக்கும். ஸோ இந்த மாதிரி எல்லாமே நம்ம சேர்த்தா தான் பிரியாணியே தோற்று போகிற அளவுக்கு இந்த நெய்ச்சோறு இருக்கும். இப்போ நம்ம சேர்த்த இஞ்சி பூண்டு பேஸ்ட் நல்லா வதங்கி மணம் வந்துடுச்சு. அடுத்து இதில் ஒரு பெரிய சைஸ் தேங்காயை அரைச்சி பால் எடுத்து வச்சுருக்கேன். அதையும் அது கூட தண்ணியும் சேர்த்து 6 கப் அளவு வர மாதிரி அளந்து ஆட் பண்ணிக்கோங்க. நீங்கள் தனித்தனியாக சேர்த்திங்கன்னா உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகும். ஸோ அதனால தான் தண்ணியோடு சேர்த்து 6 கப் அளவு வர மாதிரி அளந்து சேர்த்துக்கோங்க. இன்றைக்கி நான் எடுத்த அரிசி அப்ராக்சிமேட்டாக ஒரு 3 கப் வரும். ஸோ அதுக்கு நான் 6 கப் அளவு தண்ணி சேர்த்துருக்கேன். நம்ம தேங்காய் பால் சேர்த்துட்டு அதை அப்படியே விட்டுட்டோன்னா மேலே நுர மாதிரி பொங்கி வரும். ஸோ அதனால் நல்லா கலக்கி விட்டுக்கோங்க. இது கொதிக்க ஆரம்பிக்கும் போது இதில் நம்ம ஊற வச்சுருக்கிற அரிசியை சேர்த்துக்கிடலாம். எப்போவுமே நான் பிரியாணிக்காக இருந்தாலும் சரி, நெய்ச்சோறுக்காக இருந்தாலும் சரி, அரிசியை நல்ல தண்ணியில் தான் ஊற வைப்பேன். அப்போ தான் ரெசிபி நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். இப்போது இதில் உள்ள தண்ணியை வடிச்சிட்டு நான் அரிசியை மட்டும்தான் சேர்த்துருக்கேன். அடுத்து இதுக்கு தேவையான அளவு சால்ட் ஆட் பண்ணிக்கிறேன். சால்ட் சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இது கொதிக்கிற வரைக்கும் நம்ம கலந்து விட்டு தான் இருக்கணும். அப்போ தான் மேலே திரண்டு வராமல் இருக்கும். அப்போலேருந்தே கிழக்கரையில் கல்யாணனாவே நெய்ச்சோறு கறி தாளிச்சா தான் ஃபேமஸ். அதுக்கப்புறம் வந்தது தான் பிரியாணி. ஆனால் எவ்வளோ தான் பிரியாணி வந்தாலும் நிறைய பேர் லைக் பண்ணுறது நெய்ச்சோறு தான். இந்த மாதிரி நெய்ச்சோறு வச்சிங்கன்னா அவ்வளோ ருசியாக இருக்கும். நீங்கள் கல்யாண வீட்டில் சாப்பிடலே அப்படிங்கிற ஒரு ஃபீலிங் கூட உங்களுக்கு வராது. இதுக்கு சைட் டிஷ்ஷாக வச்சு சாப்பிட்றதுக்கு நம்ம சேனல்லே கலரிக்கறி, தால்ச்சா, ஜாம்லாம் போட்டிருக்கோம். ஸோ செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இப்போது இது கொதிக்க ஆரம்பிக்குது. இது நல்லா கொதித்ததுக்கப்புறம் தான் நம்ம மூடி போட்டு குக் பண்ணணும். இப்போது இதை மூடி போட்டு விசில் வர்றதுக்கு முன்னாடியே ஆஃப் பண்ணிடுறேன். என்னோடய குக்கருக்கு இந்த மாதிரி வச்சா தான் குலையாமல் வரும். அடிக்கடி விசில் போடுற மாதிரி குக்கராக இருந்துச்சுன்னா அதுக்கேற்ற மாதிரி டைம் மாறுபடும். இப்போது நான் ஆஃப் பண்ணிவிட்டு 10 நிமிஷம் கழித்து மூடி ஓப்பன் பண்ணுறேன். பாருங்கள், ரொம்ப பர்ஃபெக்டாக குலையாமல் சூப்பராக வந்திருக்கு. வாசனையும் மூக்க தொலைக்குது. இந்த மாதிரி ரைஸ் வச்சேன்டா இதுக்கு சைடிஷ் கூட தேவைப்படாது, அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். கிட்ஸும் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த அருமையான தேங்காய்பால் நெய்ச்சோரை நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக், கமெண்ட், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் மை சேனல். தேங்க்யூ.